தமிழ் தேசிய முதன்மை போராளி மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்களின் 63வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வழக்கறிஞர் ஜே.எல். பிரின்ஸ், மாநில இளைஞரணி செயலாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். நெடுங்கரன் மணிபாண்டியன், திருப்பதி பாண்டியன், விஜி, அபி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்ட தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக பசுபதியாரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கந்தா, கரைத்தீவு சுரேஷ், கொம்பையா, பாபா பழனி பாண்டியன், மோகன், முருகேஷ் மற்றும் VCK மாவட்ட இளைஞர் செயலாளர் தங்கபாண்டியன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவரும் தேவேந்திரகுல பாதுகாப்பு மனித கடவுளுமான ஏப்ரல் 13 அன்று மாவீரர் பசுபதி பாண்டியன் அவர்களின் பிறந்தநாள் விழாவாக சிறப்பாக கொண்டாடி தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் மாநகர மாவட்ட செயலாளர் அனைவரும் சேர்ந்து மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அடுத்த ஏப்ரல் 13 இதோட தமிழ்நாடு முழுவதும் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக மிக விமர்சையாக இந்த பிறந்தநாளை கொண்டாட அனைத்து பேரும் முடிவு செய்திருக்கிறோம். இன்று தமிழ்நாடு ஃபுல்லாகவே அடுத்த ஏப்ரல் 13 மாவீரருடைய பிறந்தநாள் ரொம்ப விமர்சையாக கொண்டாட வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக ஒரு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்று கொரோனா என்பதனால ஒரு மிக விரைவான கூட்டம் எதுவும் இல்லாமல் ஒரு எளிமையான ஒரு பிறந்தநாளை இந்த விருதும் நம்ம கொண்டாடுகிறோம். இந்த கொரோனானால தான். அடுத்த விரதம் பார்த்திங்கன்னா 1000 பேர் இரத்த தானம். இந்த ஏப்ரல் 13 ஒரு பயங்கரமான ஒரு விழாவாக இந்த தேவேந்திரகுல சமுதாயம் நாங்கள் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை நடத்த விமர்சையாக கொண்டாட விரும்பி கொண்டு இருக்கிறோம். இதுதான் எங்கள் மாவீரருடைய கொள்கையானது. பட்டியல் வெளியேற்றத்தை முத 73 உருவாக்குனது மாவீரர் தான். அந்த பட்டியல் வெளியேற்ற வெற்றி எங்களுடைய தலைவருக்காண்டி தான். எங்களுடைய கடைசியினுடைய இது இருக்கிறது. எங்களுடைய தலைவருடைய தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு கண்டிப்பாக தமிழ்நாடு தேவேந்திர மக்கள் அனைவருக்கிட்டையும் போய் சேரும். ஏன்னா இன்றைக்கி எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும் இதை முத போராட்டம் யார் பண்ணால் 2010க்கு அப்புறம் தான் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வராங்க இந்த சமுதாய போராட்டத்துக்கு. அன்றைக்கி சட்டசபைக்கு போன தலைவர்லாம் சமுதாயத்தை பற்றி பேசவே செய்யலை. பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி இன்று தான் பேசுகிறாங்க. இன்று மாவீரர் இருந்தால் அவங்களும் பேச மாட்டாங்க. தலைவர் 79ல் இந்த பட்டியல் வெளியேற்ற போராட்டம் உண்டு. இந்த மக்களுக்கு ஒரு தனி விருப்பம். அதான் என்ன அப்படின்னு சொன்னால் தாழ்த்தப்பட்டோன்னு என்று சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி பெரிய நீங்கள் பத்திரிகையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் நெல்லை உருவாக்குனது யார், அரிசியை உருவாக்குனது அப்புறம் எங்கள் தலைவர் இதை எங்களுக்கு 2000 பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அதனால் தலைவருடைய அடுத்த பிறந்தநாளை பயங்கர விமர்சனமாக ஒரு 1000 பேர் இதே நெல்லை மாவட்டத்தில் இரத்த தான கழகம் முகாமை உருவாக்கி கண்டிப்பாக அடுத்த வருஷம் நடத்துவோம். தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் BS ரமேஷ் தேவேந்திரன்.